கன்னியாகுமரியில் அணு கனிம சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிள்ளியூர் பகுதியில் 5 கிராமங்களில் 1144 ஹெக்டேர் பரப்பில் அணு கனிமங்களை தோண்டி எடுக்க மத்திய அரசு திட்டம் வகித்திருக்கிறது. இது தொடர்பாக மக்களிடமும் கருத்து கேட்பும் நடத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறது. அக்டோபர் 1ஆம் தேதி இந்த திட்டம் தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றுவேல், கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்க திட்டம் மத்திய அரசு இப்போ வகுக்க போறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா யாருக்கு என்ன பலன்கள்? குறிப்பா தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே தாது மணல் கொள்ளை இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு. இதனாலே இருக்கக்கூடிய மக்களுக்கு உடல்நல பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மற்றொரு திட்டம் அங்க வரப்போகுது, என்ன விவரம்? ஆனந்தி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மோனோசைட் என கூறப்படுகின்ற கனிமம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 1144 ஏக்கர் பரப்பில் அணு கனிம சுரங்கம் அமைய உள்ளது. இதற்கான திட்டத்தை மத்திய அரசின் கீழ் இயங்கும் அணுசக்தி துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. இதற்காக கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட 5 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அந்த கிராமங்களில் சுரங்கம் தோண்டும் பணி நடைபெறுவதற்கு முன்னால் தற்போது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையோரம் ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் 1144 ஏக்கர் பரப்பில் அணு கனிம சுரங்கம் அமைவதற்கான அந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக மத்திய அரசினுடைய IRIL என்னும் நிறுவனம், இந்தியன் ரேர் எர்த் லிமிடெடுக்கு உட்பட்ட அந்த நிறுவனம் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தந்துறை, 7 தேசம், கொல்லங்கோடு ஆகிய கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிராமங்களில் இருந்து மோனோசைட், சிர்கான், இல்மனைட், ரூட்டைல், சிலிமைட், லூகாசின், கார்னெட் என கூறப்படுகின்ற அணு கதிரியக்க கனிமங்களை எடுப்பதற்கான திட்டம் வகுத்திருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வரைபடத்தில் பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்திய பெருங்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் அந்த மேப் நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டப்படுகிறது. 1144 ஏக்கர் பரப்பில் சுரங்கம் தோண்டி சுரங்கத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய, நான் இப்போ குறிப்பிட்டு சொன்னது போல மோனோசைட், சிர்கான் போன்ற அணு கதிரியக்க கனிமங்கள் எடுப்பது தான் இந்த திட்டம். இதற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசுவதற்காக வெற்றி செல்வன் இணைந்திருக்கிறார். பூவுலகில் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர். வெற்றி செல்வம் அண்ணா, வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மத்திய அரசினுடைய இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்திய அணுசக்தி துறையின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1144 ஏக்கர் பரப்பில் அணு கனிம சுரங்கம் அமைக்க போறாங்க. முதல் கட்ட கருத்து என்ன? முதல் கட்ட கருத்து இது மிகவும் ஆபத்தான ஒரு திட்டம் அப்படிதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, கூடங்குளத்தில் ஏற்கனவே 2 அணு உலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கூடுதலாக 2 அணு உலைகள் கட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த அணு உலையிலிருந்து வரக்கூடிய அணுக்கழிவுகளை அங்கேயே சேமிப்பதற்கான கட்டுமான திட்டங்களும் செய்யப்பட்டு வருகின்றன. அப்ப ஏற்கனவே அந்த ஏரியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அணுக்கதிர்க்க பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது. தென் தமிழகத்தினுடைய பாதிப்பாக இருக்கிறது. கூடுதலாக கன்னியாகுமரி கடலோர பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ரேடியேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மலபார் குறிச்சியில எல்லாம் ரொம்ப ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் இயற்கையாகவே. சோ அந்த பகுதியில தான் தாது மணல் சொல்லக்கூடிய இந்த மாதிரி மோனோசைட் இருக்கக்கூடிய மற்ற ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாமே அந்த பகுதியில தான் இருக்குது, டெபாசிட்டடா இருக்குது. அது இயற்கையாக இருக்கு. இயற்கையாக இருக்கும் போது அதனுடைய கதிர்க்க பாதிப்பு அந்த பகுதியில ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தற்போது அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள்ல வெட்டி எடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது சில காலங்களாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். மக்கள் கடுமையாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் அது மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. இப்போ இந்த நிலைமையில இதனுடைய விரிவாக்கமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஏறத்தாழ 1000 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பில் இந்த திட்டங்களை இன்னும் விரிவாக்க செய்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அணுக்கதிரை வெளியேற்றக்கூடிய இந்த கனிமங்களை வெட்டி எடுப்பதன் மூலமாக அந்த பகுதியில் இன்னும் ஆபத்து அதிகமாகும். எனவே தென் தமிழகம் என்பது அணுக்கதிர்க்க ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறும். ஏன்னா அப்ப இந்த ஆபத்து இதுல இருக்குது. அதை நான் முதல் கருத்தாக பதிவு செய்யறேன். உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் வெற்றி செல்வன். தற்போது மருத்துவர் புகழேந்தி இணைந்திருக்கிறார். புகழேந்தி சார்,
நீங்கள் ஏற்கனவே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தோட தொடர்பு கொண்டவர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தோரியம் போன்ற அணுக்கதிரியக்கங்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. கூடங்குளத்தில் யுரேனியம் மூலமாக உற்பத்தி செய்கிறாங்க. தற்போது புதிதாக மோனோசைட் என கூறப்படுகின்ற அணு கனிம சுரங்கம் அமைப்பது பற்றி தங்களுடைய முதல்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்லை, பொதுவாக இந்த மாதிரி இது சொன்ன மாதிரி சில இயற்கையாகவே சில இடங்கள்ல ரேடியேஷன் கூட இருக்கும். மணவாளக்குறிச்சி அந்த மாதிரியான ஒரு பகுதி தான். அப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இதை ஹேண்டில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு அதனாலேயே பாதிப்பு வரக்கூடும். ஆக்சுவலாக விடி பத்மநாபன் அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்காரு. அவர் ஏற்கனவே இதே மாதிரி சவரா அப்படின்னு கேரளாவில் ஒரு இடம் இருக்கு. அங்கே மூளை வளர்ச்சி பாதிப்பு அதெல்லாம் நிச்சயம் அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆய்வு கட்டுரையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. அப்போ இதை இப்போ நீங்கள் பரவலாக அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா அதை நீங்க அதாவது இந்த சுரங்கம் அப்படிங்கறது தோண்டி எடுத்து அதை நீங்க ஒரு இடத்துல குவிக்கும் போது அதனுடைய கான்சென்ட்ரேஷன் அது அதிகமா வரும். அது அப்ப அதை ஹேண்டில் பண்றவங்க, அதாவது அந்த பிரித்தெடுக்கு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே உடல் உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஏற்படும். அது அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பண்றது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிற கேள்வி எழுது. ஆனா இவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு அந்த இயற்கையா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அதை அரசு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, மக்களுக்கு அதுக்கான ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால அங்க இந்த மாதிரியான ஒரு அதை இருக்கும்போது என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கறத நம்ம மனதில் கொள்ள வேண்டியிருக்கு. அதெல்லாம் இல்லாம பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறி. அப்ப அதெல்லாம் இல்லாம பண்றதுக்கான இது ஒரு உத்தரவாதம் அரசு அளிக்குமானால் அதை அதை ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்குமானால் அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். நன்றி புகழேந்தி. உங்களுடைய முதல் கட்ட தகவல்களை மருத்துவ ரீதியில் பதிவு செய்திருக்கிறீர்கள். வெற்றிச்செல்வன், பூ உலகில் நண்பர்கள் அமைப்பு இந்த திட்டத்தை எதிர்த்திருக்குது. நீங்கள் எதிர்க்கிறதுக்கு ஏதாவது அறிவியல் ஆய்வு எடுத்திருக்கிறீங்களா? இந்த திட்டத்தினால சுற்றுச்சூழல் அல்லது அங்கே இருக்கிற மீனவர் பாதிப்பு ஏற்படும் என்பதற்கான அறிவியல் ஆதாரம் நம்மகிட்ட இருக்குதா? அறிவியல் ஆதாரம் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த பகுதி அதிகமாக கேன்சர் இன்டியூஸ்ட் ஏரியாவா தான் இருக்கு. நீங்க மணவாளக்குறிச்சி கன்னியாகுமரி சார்ந்திருக்கக்கூடிய பகுதியிலாக இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கேன்சருடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய, இன்னும் பல்வேறு விதமான பாதிப்புகள் அந்த பகுதியில் இருக்கு. நம்மளோட அறிக்கையில தான் நம்ம சுற்றி காமிச்சிருக்கோம். அப்போ தோல் வியாதியில இருந்து கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த பகுதியில் ஆல்ரெடி இருக்கு. ஏற்கனவே ரேடியேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் அப்படிங்கிறது அந்த பகுதியில் ரொம்ப பரவலாக இருக்கிறது. அப்ப ஏற்கனவே இப்படியான பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை மேலும் மேலும் அணுக்கதிர்களை வெளியேற்றக்கூடிய திட்டங்களை நீங்கள் அதிகரித்து போறீங்க அப்படின்னா அந்த பகுதி அப்படிங்கிறது முற்றிலும் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறிவிடும். சோ அந்த ஒரு ஆபத்து நிச்சயமாக இருக்கு. அப்போ என்னன்னா, இந்த ஸ்டடீஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கேன்சரோட லெவல் இன்க்ரீஸ் எந்த அளவுக்கு, திருவனந்தபுரத்துக்கு இந்த பகுதியில் போய் செல்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கு. இப்படியான டேட்டாஸ் நம்ம ஆல்ரெடி இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக இந்த பாதிப்புகளை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அப்போ ஏற்கனவே இவ்வளவு பாதிப்பு இருக்கின்ற போது கூடுதலாக இப்படி இந்த திட்டத்தை அனுமதிக்கிறது என்பது மேலும் ஆபத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற வகையில் தான் நம்ம இருக்கிறோம். இரண்டாவது, இதுக்கான மெடிக்கல் டேட்டாஸ் அண்ட் ஹெல்த் சர்வேஸ் அப்படிங்கிறது செய்ய வேண்டியது என்னன்னா அரசுடைய வேலை. இவ்வளவு கடந்த காலங்களில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட இந்த கனிமங்களால் வெறியான ரேடியேஷனோட அளவு என்ன, அதனுடைய இம்பாக்ட் என்ன, ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது செஞ்சிருக்காங்கன்னா அரசிடம் இது இல்லை. இது அரசு செய்ய வேண்டிய வேலை. ஆனா என்னன்னா, பொதுமக்கள் மீதுதான் இந்த ஒனஸ் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, அவர்கள் மேல் இந்த இது வைக்கப்படுகின்றது. ஆனா இது அவர்களுடைய கடமை இல்லை, அரசு சொல்ல வேண்டும். இதனால் வரைக்கும் இந்த பகுதியில் நிலைய ரேடியேஷனுடைய அளவு எதுவாக இருக்கு, இதனால் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை என்கின்ற டேட்டா அவங்க சொல்லணும். அதுதான் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். அப்படியான ஆய்வுகள் அரசிடம் எதுவுமே இல்லை. ஆனால் நேரடியாக அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துகளும் அந்த மக்கள் தரக்கூடிய டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாம சொல்றோம். நாம சொல்லக்கூடிய தரவுகள் எல்லாமே அனுபவ ரீதியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வாழ்நாள்ல எவ்வளவு பேர் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு வீட்டுல எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, அந்த டேட்டா சொல்றாங்க. அதன் அடிப்படையில இருந்து சொல்றோம். இதுல எனவேதான் நம்மளோட கோரிக்கையில என்ன வைக்கிறோம்னா, ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய அணுசக்தி சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளின் காரணமாக வெளியேறக்கூடிய அணுக்கதிர்களின் காரணமாக அந்த ரேடியேஷனோட இம்பாக்ட் காரணமாக என்ன பாதிப்பு உண்டாகிருக்கு என்பதற்கான ஒரு குமுலேட்டிவ் அசஸ்மெண்ட் ஸ்டடி இது வரைக்கும் பண்ணல, ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் ஸ்டடிஸ் இது வரைக்கும் பண்ணல. அப்படி இல்லாத நிலைமையில் மேலும் மேலும் இப்படியான திட்டங்களை அதிகரிப்பது என்பது சரியானதாக இருக்குது. அது அறிவியல் பூர்வமான ஒரு நடவடிக்கையாக இருக்காது.
இல்லைங்களா? அப்போ ஏற்கனவே நம்ம ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்கு. அதனுடைய பாதிப்பு என்ன என்கின்ற டேட்டாஸை வந்துட்டு அரசு தான் சொல்ல வேண்டும். இந்திய அணுசக்தி துறை தான் சொல்ல வேண்டும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் சொல்ல வேண்டும். சட்டம் அதுதான் சொல்கின்றது. ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியினுடைய கடமை என்னன்னா, இவ்வளவு காலம் நான் செயல்பட்டதன் காரணமாக இந்த பகுதியில் எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதற்கான டேட்டா அவங்க கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க டேட்டா கொடுக்க மறக்கிறாங்க. இந்த பகுதியில் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படிங்கிற டேட்டா அவங்க ஒண்ணுமே தரவே இல்லை. பொதுமக்கள் பார்வைக்கு அதை வைப்பதே இல்லை. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட வாழ்வில் பாதிப்பு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதிகமாக கேன்சர்ஸ் இருக்கு, இந்த பகுதியில மீன்பிடி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது, திருவனந்தபுரத்தை நோக்கி செல்லக்கூடிய புற்றுநோய் நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டேட்டால இருந்து தான் நாம வந்து பேசுறோம். இந்த ஆபத்து ஏற்கனவே இருக்கு. அதனால இந்த திட்டத்தை அனுமதிப்பு மூலமாக இன்னும் பாதிப்பு அதிகரிக்க தான் செய்யும். எனவே திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நம்ம வைக்கிறோம். சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மருத்துவ அடிப்படையிலும் இந்த திட்டம் எவ்வளவு பெரிய ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தும் என பூவுலகில் நண்பர்கள் சார்பாக நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூரில் இந்த அணுக்கனிமம் சுரங்கம் அமைந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் மற்றும் மக்களுடைய கருத்து என்பது ரொம்ப அவசியம். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஜோஸ் பெல்வின் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய மனநிலை என்ன சார்? இது மேல்மிடாலம் முதல் கொல்லங்கோடு வரையிலான மீனவ பகுதிகளிலே மீனவ பகுதி மட்டுமல்லாமல் உள்நாட்டு மீனவ மக்களுடைய இடத்திலிருந்து கூட நிலங்கள் எடுப்பதற்காக அரசு திட்டம் போட்டிருக்கிறது. ஆனால் இது 2006 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் என்பதால் அரசுக்கு இந்த மக்கள் இங்கு வாழ்கிறார்களா என்பது கூட தெரியாமல் இருக்கின்ற நிலைமை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவ்வளவு வீடுகள் அடர்ந்து கிடக்கின்ற பகுதிதான் இவர்கள் சொல்கின்ற நிலப்பரப்பு. இங்கே நிலங்களே கிடையாது. கடல் எங்களை அழித்து விட்ட காரணத்தினால் அனைத்து மக்களும் கரையோர பகுதிகளிலே ஒதுங்கி எல்லா மக்களும் நெருங்கி வாழ்கின்ற பகுதியிலே இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார் என்று நினைக்கும் போது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டு எங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றோம். இப்போது இவர்கள் இந்த மணல் எடுக்கின்ற திட்டத்தை கொண்டு வரும்போது இந்த மக்கள் வேறு இடத்தில் நகர்ந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் ஒரு பிடி மண் கூட இதில் எடுக்க நாங்கள் விடமாட்டோம். இந்த பகுதியிலுடைய ஒரு மீனவன் உயிரோடு இருக்கும் வரையில் ஒரு பிடி மண் கூட அரசை நாங்கள் எடுக்க விட மாட்டோம். இது வேண்டுமென்றே எங்களை திட்டம் போட்டு இந்த இடத்தை விட்டு வெளியேற செய்கின்ற ஒரு நாசகரமான திட்டமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். மக்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக உங்களுடைய முதல் கட்ட தகவல்களையும் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அக்டோபர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகால மத்திய அணுசக்தி துறையால் திட்டமிடப்பட்டிருக்கின்ற அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்தியாவினுடைய கடைக்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அணுக்கனிம சுரங்கம் அமைய உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையும் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதால் ஒரு சுரங்கம் அமைக்கிறாங்கன்னா அது குறைந்தபட்சம் 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் ஆழத்திற்கு சென்று அந்த கனிமங்களை எடுத்து மேலே கொண்டு வர வேண்டும். எனவே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அங்கிருக்கும் பகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்களா, சுற்றுச்சூழல் அடிப்படையில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்கிற பல விவாதங்களும் எழுந்திருக்கின்றன. பல அமைப்புகள் தற்போதே எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. சிலர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் சில விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய கருத்துக்களை நாம் 1ஆம் தேதி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனந்தி, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். அணுசக்தி சார்ந்து ஏற்கனவே அந்த பகுதியில் திட்டங்கள் இருக்கு, அதனால மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கடலரிப்பு பிரச்சனையும் அங்கே இருக்கு, அதனால நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இது குறித்து விரிவாக பேசியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.